என்னங்க பண்றீங்க? அது உன் கால்ல வீக்கம் சரியாயிடுச்சான்னு செக் பண்ணேன். இப்போ உனக்கு வலி தெரியலல? அப்போ நார்மலா தான் இருக்கு. உனக்கு நாளைக்கே சரியாயிடும். என்ன வெண்ணிலா, காலையில இவ்ளோ டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டி கிளம்பிட்டு இருக்காங்க. ஆபீஸ் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதானே, வேற ஒண்ணும் இல்லல்ல. இல்ல. ஆமாமா. ம். இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யாம எப்படி தண்டத்துக்கு உங்களால இப்படியே இருக்க முடியுதுன்னு யோசிக்கிறா. அத உங்ககிட்ட அவளால சொல்ல முடியுமா? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் நான் நினைக்கல. நினைச்சாலும் தப்பு இல்ல. அக்கா அண்ணி. யாரு? வா வா. வணக்கம்க்கா. இளங்கோ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆ, ஆமா, என்ன பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே அண்ணி. ஆ. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது விசேஷம்னா மட்டும்தானே வீட்டுக்கே வரீங்க. உங்க வீட்ல அடுத்த விசேஷம்னா அது மட்டும் தானே இருக்கும். பாத்தியா அக்கா எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்கன்னு. வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க. நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க. என்னாச்சு கண்மணிக்கு? தரையில எண்ணெய் ஊத்தி இருந்தது, தெரியாம வழுக்கி விழுந்துட்டா. அச்சச்சோ, கொஞ்சம் பார்த்து நடந்திருக்க கூடாதாமா? எப்ப ஆச்சு இப்படி? நேத்து தான். பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன வீக்கம் தான். பாத்துக்கோமா. கல்யாணம் ஆகி கொஞ்ச மாசம் தானே ஆச்சு. இது ஆடி மாசம் ஆச்சே. பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலையா? அதெல்லாம் நாங்க பாக்குறது இல்லைங்க. காலம்தான் இப்ப ரொம்ப மாறிடுச்சு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், நீ கால் முடியாம இருக்க, நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க வாங்க உட்காருங்க. சரிக்கா. அவசியம் நீங்க எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பா. ஐயோ ஐயோ, மா, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? பெரியம்மா மெதுவா. வாங்க அத்தை, பார்த்து வாங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. வாங்க. என்னாச்சுமா? எப்படி இப்படி ஆச்சு? கவனிக்கலடா. டீ தூள் எடுத்துட்டு திரும்பறதுக்குள்ள பெருசா பத்திக்கிச்சு. ஆண்டி, தண்ணி குடிங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஆடி மாசம் சேர்ந்திருந்தா மே மாசம் குழந்தை பிறக்குங்கிறதுக்காக மட்டும் புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குமா. அந்த காலத்துல பெரியவங்க எதையும் சும்மா சொல்லிட்டு போகல. பாருங்க, கண்மணி ஆடி மாசம் தாய் வீட்டுக்கு போகாம இருக்கால, அதனாலதான் இப்படி அடுத்தடுத்து அசம்பாவிதமா நடக்குது. இதெல்லாம் சாமி நமக்கு குறிப்பா உணர்த்துறது தான். இப்பவே நீங்க விழிச்சுக்கணும், இல்லனா வேற ஏதாவது பெரிய விபரீதம் கூட நடக்கலாம். ஆரம்பத்துல அவளை அனுப்பியிருந்தா பரவாயில்ல, ஆனா இப்ப ஆடி மாசமே முடிய போகுதுல்ல. அதனால என்ன, இன்னும் முடியலல்ல. நேத்திக்கு இவ விழுந்தா, இன்னைக்கு நெருப்புல நீ பயத்தை காட்டிட்ட. நாளைக்கு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ பொறுப்பேத்துப்பியா?
சும்மா தெரிஞ்ச மாதிரி ஆடாத. உமா சொல்றது தான் சரி. ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சே இருக்கட்டும். டேய் அன்பு, பாட்டி நீ முதல்ல கண்மணியை கூட்டிட்டு போய் அவ வீட்டில் விட்டுட்டு வா. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரிங்க பாட்டி. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன இன்னும் உனக்கு குழப்பமா இருக்கா? பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் அண்ணி அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்கு நீ சரின்னு சொன்னல, அப்ப நான் வெண்ணிலா ரியாக்ஷனை கவனிச்சேன். என்னமோ இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி டக்குன்னு எக்ஸைட் ஆயிட்டா. நீ வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு சீக்கிரமே ஒரு வழி பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா கடைசியா அவங்க அம்மா வீட்டுக்கு அண்ணி அனுப்புற மாதிரி ஆயிப்போச்சு பாத்தியா? நிஜம்தான்டா, நானே இதை எதிர்பார்க்கல. இங்க பாருண்ண, இப்பதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அண்ணி வீட்டுல இல்லாத சமயத்துல இவளும் பாட்டியும் சேர்ந்து என்ன வேணாலும் டிராமா பண்ணுவாங்க, பாத்துக்கோ. நீ தேவையில்லாம அனாவசியமா அதுக்குள்ள மாட்டிக்காத. உன் நன்றியையும் சென்டிமெண்ட்டையும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஓரமா தூக்கி வச்சிரு, புரியுதா? மெதுவா இருங்க. கண்ணு இப்போ ஓகே தானே அண்ணி? பார்த்து அவளை பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாடா. போலாமா? போயிட்டு வரேன் கார்த்தி. அண்ணி, உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. டாக்டர் கொடுத்த மருந்தையும் ஆயில்மெண்ட்டையும் தவறாம போடுங்க, சரியா? உங்களோட வில் பவருக்கு ஒரே நாள்ல சரியாயிரும், சரியா? தேங்க்ஸ் கார்த்தி. டேய் அன்பு, கதவை தர. வா கண்மணி, பாத்து. போயிட்டு வரமா? சரிண்ணா, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரேன் அத்தை. பாய் அத்தை. Bye, பாய் அண்ணா. கார்த்தி. என்ன பெரியமா, கடைசியில உங்க விரல வச்சே உங்க கண்ணை குத்திட்டாங்கல்ல. கிச்சன்ல நெருப்பு மட்டும் பத்தாம இருந்திருந்தா அண்ணி நேரம் கிளம்பியிருக்க மாட்டாங்கல்ல. என்னடா பண்றது? அதான் என் நேரமே சரியில்லையே. பார்த்து பெரியமா, நம்ம வீட்டு வில்லிங்களோட நேரம் சரியா இருக்கிற மாதிரி விட்டுறாதீங்க. அண்ணனை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். பார்த்து வா. வாங்க மாப்ள. வாங்க மாப்பிள்ள. கண்மணி, கால் இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல சித்தி. என்னவோ தெரியல, இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சதுக்கு திருஷ்டிதான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ஆயிட்டே இருக்கு. நீ கொஞ்சம் பார்த்து நடந்திருக்கலாம்ல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க கஷ்டப்படுவோம் தானே நீ எங்ககிட்ட சொல்லல. உன் அத்தை தாமா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அத்தை, கவலைப்படாதீங்க, சாதாரண வழிதான். இப்போ நல்லா தானே நடக்கிறா. கண்மணி இப்போ உங்க வீட்டுக்கு வந்துட்டால, 5 நிமிஷத்துல எப்படி ஓடி ஆட போறா பாருங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ஒரு நிமிஷம் இப்படியே நில்லுங்க. சரசு, இதை சீக்கிரம் எடுத்துட்டு வரேன்க்கா. இந்தாக்கா, சேர்ந்து சேர்ந்து நில்லுங்க. நில்லுங்க.